வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கவி பேரரசர் வைரமுத்து பங்கேற்கும் 3ஆம் உலகப்போர் நூல் அறிமுக விழா வெள்ளிக்கிழமை மாலை கோலாகல துவக்கம். வெடிகுண்டு வீச்சில் பார்வையிழந்த காவலருக்கு அரசு உதவி செய்யவில்லை. வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் குற்றச்சாட்டு. புதுவை மாநில திமுக அமைப்பாளராக எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தேர்வு. அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அறிவித்தார். ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு ஃபேக்ஸ் அனுப்பும் போராட்டம் நவம்பர் 1ஆம் தேதி அரசு விடுமுறை நாளாக வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். கவி பேரரசர் வைரமுத்து படைத்துள்ள 3ஆம் உலகப்போர் நூல் அறிமுக விழா வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற இருக்கிறது. இதில் கவிஞர் வைரமுத்து பங்கு பெற்று எழுச்சியுரை ஆற்றவுள்ளார். தனிப்பெரும் தமிழ் மொழியை தட்டுப்பாடு இல்லாமல் மிக நுணுக்கமாகவும் புதுவையாகவும் கையாளும் லாவகம் பெற்றவர் கவி பேரரசர் வைரமுத்து. அத்தகைய சிறப்புமிக்க கவியரசர் தமிழுக்கு கொடுத்துள்ள புதிய மகுடம் 3ஆம் உலகப்போர் எனும் நூலாகும். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் வெற்றி தமிழர் பேரவை இணைந்து நடத்தும் இந்நூலின் பிரம்மாண்ட அறிமுக விழா புதுச்சேரியில் உள்ள கம்பன் கலையரங்கில் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை தலைவரும் தொழிலதிபருமான VP சிவக்கொழுந்து தலைமை ஏற்கும் இவ்விழாவில் வெற்றி தமிழர் பேரவை அமைப்பாளர் கோவிந்தராசு நூலை அறிமுகம் செய்து வைக்க ஸ்ரீ சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VP ராமலிங்கம் வரவேற்புரை ஆற்றுகிறார். முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் முத்து பழனி அடைக்கலம் முன்னிலை வகிக்கிறார். பொதுச் செயலாளர் முத்தையா, பேராசிரியர் இளங்கோ ஆகியோர் கருத்துரை வழங்க உள்ளார்கள். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கள்ளிக்காட்டு கலைஞர் கவி பேரரசர் வைரமுத்து கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் புதுவையை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெற்றி தமிழர் பேரவை சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். விழாவின் சிறப்பு அம்சமாக கவி பேரரசர் வைரமுத்து கையொப்பமிட்ட 3ஆம் உலகப்போர் புத்தகம் விழா அரங்கில் கிடைக்கப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கவி பேரரசனுடைய படைப்பான 3ஆம் உலகப்போர் நூல் அறிமுக விழா கம்பன் கலையரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அந்த விழாவிற்கு புதுச்சேரி வெற்றி தமிழர் பேரவையும் சப்தகிரி நிறுவனத்தினுடைய அறக்கட்டளையும் சேர்ந்து இந்த விழாவை புதுச்சேரி மக்களுக்கு சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இங்கே நடைபெற வருகின்ற 12ஆம் தேதி மாலை 6 மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிற்கு நான் தலைமை பொறுப்பேற்கவும் முன்னிலை வகிக்கின்ற நம்முடைய முத்து கோல்ட் ஹவுஸ் முத்து சில்க் பிளாசாவுடைய உரிமையாளரும் இந்த கவி பேரரசனுடைய விழாவை ஏற்கனவே முன்னின்று நடத்திய பெரும் மதிப்பிற்குரிய நம்மளுடைய முத்து கற்பனையாவுடைய குமாரர் முத்து பழனி அடைக்கலம் அவர்கள் முன்னிலை வகிக்கவும் இந்த விழாவிற்கு வரவேற்புரை நிகழ்த்த இருக்கின்ற எங்களுடைய சப்தகிரி நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்னுடைய சகோதரர் VP ராமலிங்கம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றிருக்கின்றார்கள். இந்த விழாவை இங்கே நடத்துவதற்கு பல வகையிலும் சிரத்தை எடுத்து அதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துகின்ற என்னுடைய அருமை சகோதரர் கவிஞர் வெற்றி பேரவையினுடைய தலைவர் அமைப்பாளர் கவிஞர் ஸ்ரீ கோவிந்தராஜ் அவர்களும் இங்கே கருத்துரை ஆற்ற வர இருக்கின்ற கலைமாமணி மறைவின் மைந்தன் முத்தையா அவர்கள் பொதுச் செயலாளர் வெற்றி தமிழர் பேரவை அவர்களும் நம்முடைய இந்த விழாவுக்கு மிக சிறப்பு விருந்தினராக அனைவரும் போற்றத்தக்க ஒரு கவி பேரரசராக வைரமுத்து அவர்கள் சிறப்புரையாற்றவும் நம்முடைய செந்தமிழ் செம்மல் நம்முடைய சீனு வேணுகோபால் அவர்கள் நன்றி உரையாற்றவும் தொகுப்புரை முக்கியமாக ஒரு விழா
வெகு சிறப்பாக அமைவதற்கு முக்கிய காரணம் தொகுப்புரை. அந்த தொகுப்புரை ஆற்ற இருக்கின்ற உமா மோகன் அவர்களும் இன்னும் இந்த வெற்றி தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த விழாவை மிக சிறப்பாக முன்னின்று நடத்துகின்றார்கள். புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த விழாவை கண்டுகளித்து செவி இனிய அவருடைய கருத்துக்களை கேட்டு அறியுமாறு எங்களுடைய வெற்றி தமிழர் பேரவையும் சப்தரி நிறுவனத்துடைய அறக்கட்டளையும் சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்த இருக்கின்றது. இந்த விழா மிக சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவரும் இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த விழா சிறப்படைவதற்கு உங்களை அன்போடு வரவேற்று உங்களை வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். வெடிகுண்டு வீச்சில் பார்வையிழந்த காவலரின் மருத்துவ செலவை அரசே ஏற்க வேண்டும் என்றும் இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமீபத்தில் நடைபெற்ற வெடிகுண்டு விபத்தில் படுகாயமடைந்த 2 காவலர்களை அரசு இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்றும், கண்களை இழந்த காவலர் ராஜேந்திரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது பலவீனம் அடைந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு வழங்க வேண்டிய எந்த ஒரு சலுகையையும் காவல்துறை வழங்கவில்லை. எனவே முதல்வர் ரங்கசாமி தலையிட்டு அவர்களுக்கு சலுகைகளை உடனடியாக வழங்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் AKD ஆறுமுகம் வலியுறுத்தியுள்ளார். தானே புயலின் போது விழுந்த மரங்களை உடனடியாக அகற்றாமல் அரசு மெத்தனம் காட்டி வருவதாகவும், முதியோர்களுக்கு பென்ஷன் வழங்க புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் என அரசு வலியுறுத்தியுள்ளது அவர்களை அலைக்கழிக்கும் செயலாகும் என கூறிய அவர், முதியோர் பென்ஷன் வழங்குவதில் பழைய நிலையையே அரசு தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரி முழுவதும் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அரசு கண்டுகொள்ளாததால் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், அரசு துரித நடவடிக்கை எடுத்து நோய் பரவா வண்ணம் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் AKD ஆறுமுகம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளராக டாக்டர் MAS சுப்பிரமணியம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனை அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஜானகிராமன் உடல்நலக் குறைவு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அமைப்பாளர் தேர்வு நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ளுமாறு பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் 18 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், காரைக்கால் அமைப்பாளர் நாஜிம், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், இளைஞரணி சிவா, நந்தா சரவணன் MLA, துணை அமைப்பாளர் ராஜாராமன், பொருளாளர் கென்னடி, முன்னாள் MLAக்கள் உட்பட 18 பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். கூட்டம் முடிந்து வெளியே வந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியிடம் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, புதுவை மாநில பொறுப்பாளராக MAS சுப்பிரமணியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். MAS சுப்பிரமணியன் புதுச்சேரி மாநில அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அவரது ஆதரவாளர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கலைஞர் இல்லத்தில் கொண்டாடினார்கள். புதுச்சேரி விடுதலை நாளான நவம்பர் 1ஆம் தேதியை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வலியுறுத்தி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு ஃபேக்ஸ் அனுப்பும் போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி விடுதலை நாளான நவம்பர் 1ஆம் தேதியை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக அரசு விடுமுறை நாளாக அறிவித்து அரசாணை வெளியிட மத்திய அரசை வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மற்றும் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருக்கு ஃபேக்ஸ் அனுப்பும் போராட்டம் நடத்தப்பட்டது. சுப்பையா சிலை அருகே நடைபெற்ற இப்போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு இந்திய மக்கள் இயக்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டார்கள். பிரெஞ்சு ஆட்சியினுடைய சிறப்பு உடையது புதுச்சேரி மாநிலம். இந்த புதுச்சேரி மாநிலம் முன்னாள் பாரத பிரதமர் நேருஜி அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த நவம்பர் 1 விடுதலை நாள் நேருஜி அவர்களால் 1954 விடுதலை அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி அரசோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நவம்பர் 1 விடுமுறை அறிவிக்காமல் இருட்டடிப்பு செய்து வருகிறது. இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் 10 ஆண்டு காலமாக போராட்டம் செய்து வருகின்றோம்.
இன்றைக்கு வருகின்ற 1/11/2012 விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மேதகு கவர்னர் அவர்களும் இது சம்பந்தமாக ஆலோசனை செய்து வருகின்றார்கள். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் இன்று நமது இயக்கத்தின் சார்பாக இங்கே ஃபேக்ஸ் செய்தியும் தந்திகளும் அனுப்பப்பட்டு இருக்கின்றன என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். யுடிசி பணியிடங்களுக்கான ஆட்கள் நியமனத்திற்கு தடை பெற்றிருப்பதற்கு மத்திய கூட்டமைப்பு விளக்கம் அளித்துள்ளது. புதுவை அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அரசு துறைகளில் யுடிசி எனப்படும் மேல்நிலை எழுத்தர் பதவிகளுக்கான தேர்வு அறிவிப்பினை வெளியிட்டது. இதனையடுத்து இத்தேர்வு சென்ற மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றதில் 9583 பேர் எழுதி 119 பேர் தேர்ச்சி பெற்றனர். இந்நிலையில் நியமன விதிகளுக்கு மாறாக நடைபெற்றுள்ள இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை நியமிக்க தடை விதிக்க வேண்டும் என புதுவை அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 5ஆம் தேதி வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ததாகவும் இதனை விசாரித்த நீதிபதிகள் தர்மாராவ், வேணுகோபால் ஆகியோர் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான ஆட்களை நியமிக்க இடைக்கால தடை விதித்து தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கூட்டமைப்பின் தலைவர் லட்சுமணசாமி தெரிவித்துள்ளார். எழுத்துத் தேர்வு மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்டு 7.5 ஆண்டுகளாக பணி செய்து வரும் கீழ்நிலை எழுத்தர்களுக்கு மேல்நிலை எழுத்தர் பதவி வழங்க ஏற்பாடு செய்ததை தவிர்த்துவிட்டு நேரடி நியமனம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பணி நியமன விதிகளுக்கு புறம்பானது என கருதி உயர்நீதிமன்றத்தை அணுகி தடை பெற்றதற்கான காரணத்தை விளக்கியுள்ளார் மத்திய கூட்டமைப்பின் தலைவர் லட்சுமணசாமி. நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. அரிச்சுவடி மனநல மையம் சார்பில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு உலக மனநல தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணி அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலையை வந்தடைந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட NSS மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் அரிச்சுவடி மனநல நிறுவனர் சேர்மன் ராஜகோபாலன், மைய இயக்குநர் டாக்டர் இளவழகன், மனநல மருத்துவர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பேரணியை NSS மாநில இணைப்பு அலுவலர் டாக்டர் குழந்தைசாமி வழிநடத்தினார். மருத்துவம் மற்றும் பொறியியல் பயிலும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு கல்வி கடனுக்கான தொகை காசோலைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மருத்துவம், பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேற்படிப்பு படிக்கும் ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கு ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ஆண்டுதோறும் கல்வி கடன் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி 2012-2013 ஆண்டிற்கான கல்வி கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு கல்லூரிகளில் படிக்கும் 80 மாணவ மாணவிகளுக்கு 52,43,000 காசோலைகளை சட்டசபை வளாகத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இதில் மேம்பாட்டுக் கழக சேர்மன் பிரசாந்த் குமார், மேலாண் இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். லைவ் மியூசிக் செக்சாட் நடத்தும் இசை நிகழ்ச்சி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீன் ஒருங்கிணைப்பாளர் கதிரவன், சுற்றுலாத்துறை உதவியுடன் சீன் இசை நிறுவனம் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதத்திலும் சுற்றுலாவினர் வருகையை அதிகப்படுத்தும் நோக்கத்திலும் உள்ளூர் வாசிகளை கவரும் விதத்திலும் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் ஃபார்மலின் அரிய பாடல்கள், ஈக்கல், டென்பர், மேயர் போன்ற ஆங்கில பிரபல பாடல்களும், துர்கா பூஜையை முன்னிட்டு பாரம்பரிய ஒரிசா பாடல்கள், ராப் மற்றும் ஷிபாப் முறையில் பாட உள்ளதாகவும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். வெவ்வேறு மொழி சமூகத்தினருக்கு மொழி கற்பித்தல் தொடர்பான 2 நாள் கருத்தரங்கு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தியது. குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக்களை வாய்க்காலில் போடாதவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதிகாரிகளுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவு. செய்திகள் தொடர்கின்றன. வெவ்வேறு மொழி சமூகத்தினருக்கு மொழி கற்பித்தல் தொடர்பான கருத்தரங்கு கல்வித்துறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனமும் தென்னிந்திய மொழிகளின் நடுவமும் இணைந்து வெவ்வேறு மொழி சமூகத்தினருக்கு மொழி கற்பித்தல் எனும் தலைப்பிலான கருத்தரங்கு பள்ளி கல்வி இயக்ககத்தின் மாநாட்டு கூடத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்கான துவக்க விழாவிற்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன் தலைமையேற்க
கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், பேராசிரியர் ஆரோக்கியநாதன், தென்னிந்திய மொழிகள் மையத்தின் முதல்வர் பிரபாகர், முன்னாள் பேராசிரியர் முனைவர் நடராஜ பிள்ளை, மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் முனைவர் பக்தவச்சல பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். கருத்தரங்கில் ஒரு மொழியை கற்பிக்கும் போது, அதிலும் குறிப்பாக ஒரு மொழியை இரண்டாம் மொழியாக கற்பிக்கும் போது வகுப்பில் வெவ்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருந்தால் அப்போது ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை மையமாக கொண்டு இக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளது. இதில் புதுவை, காரைக்கால் பகுதி ஆய்வாளர்களும் மொழி கற்பித்தல் வல்லுநர்களும் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக்களை வாய்க்கால்களில் போடாதவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அமைச்சர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த கொசு ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த அதிகாரிகளுடன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன், உதவி இயக்குநர் காளிமுத்து, விசிஆர்சி இயக்குநர் ஜம்புலிங்கம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன், உதவி பொறியாளர் சவுந்தரராஜன், நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசும்போது கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்களின் அதிகாரத்திற்குள் வரும் சிறிய பெரிய வாய்க்கால்களில் தூர்வாரி தண்ணீர் ஓடுமாறும், வண்டல் மண், பிளாஸ்டிக் குப்பைகளால் தடங்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குப்பைகளையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் வாய்க்கால்களில் போடாதவாறு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், கொசு மருந்து தெளிப்பான்களுக்கு தேவையான மருந்துகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பெரிய மார்க்கெட்டிற்குள் குடிநீர் வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி அடிக்காசு வியாபாரிகள் சங்கத்தினர் முதல்வரிடம் மனு அளித்துள்ளனர். மக்கள் தொகை நெருக்கடி காரணமாக பெரிய மார்க்கெட்டை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்வதாக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்து கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதாக வாக்களித்தனர். பல மாதங்களாகியும் இவ்வாக்கு வாக்காகவே உள்ளது. மழை, வெயில் காலங்களில் அல்லல்படும் சிறு அடிக்காசு வியாபாரிகளுக்கு மேற்கூரை அமைத்து தர வேண்டும், பெரிய மார்க்கெட்டில் மின் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து செல்லும் பெரிய மார்க்கெட்டிற்குள் குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரிய மார்க்கெட் அடிக்காசு வியாபாரிகள் சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு வேன் மூலம் கடத்த முயன்ற ரேஷன் அரிசி விபத்து காரணமாக பிடிபட்டது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி சிறிய வேன் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது. பங்கூரை அடுத்த எம்மன்பாளையம் என்ற கிராமம் அருகே நிலை தடுமாறிய அவ்வேன் வயல்வெளியில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. வேனிலிருந்து 50 மூட்டை ரேஷன் அரிசி வயல்வெளிகளில் சரிந்து விழுந்தது. இதனை அடுத்து வேன் ஓட்டுநர் தப்பி ஓட அருகில் இருந்தவர்கள் கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கண்டமங்கலம் போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். இவ்விசாரணையில் புதுச்சேரியிலிருந்து ரேஷன் கடத்தி வரப்பட்டது என்றும், இதனை தமிழக பகுதிக்கு எடுத்து செல்ல முயன்றபோது விபத்து நடந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புதுவை மாநில துணை செவிலியர் நலசங்கத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில துணை செவிலியர் நலசங்கம் சார்பில் அரசு ஆணைப்படி MACP உடனே அளிக்க வேண்டும், தகுதி வாய்ந்த AMNகளுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், ANM கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு என நியமன விதியில் மாற்றம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே தர்ணா போராட்டம் நடத்தப்பெற்றது. பொதுச் செயலாளர் சஹிரா பானு, துணைத் தலைவர் மரியா குட்டி, மத்திய கூட்டமைப்பு துணைத் தலைவர் ராஜ்குமார், பொறுப்பாளர்கள் அன்பு செல்வம், கணபதி, மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதில் 30க்கும் மேற்பட்ட துணை செவிலியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்தியாவில் குடியரசுத் தலைவரை அழைக்கும் முறையில் பிரித்தானிய கால மரபுகளை கைவிடுவதற்கு பிரணாப் முகர்ஜி முடிவு செய்துள்ளார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் உள்ளிட்ட உயர் பதவி வகிப்போரை அழைக்கும் போது மேதகு எனும் வார்த்தை இனி உபயோகிக்கப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த மேதகு வார்த்தை சர்வதேச சம்பிரதாய வார்த்தையாக தொடர்ந்து இருப்பதால் வெளிநாட்டு தலைவர்களுடனான சந்திப்பின் போது மட்டும் அதை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. அதேபோன்று குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் ஹிந்தியில்
மகாமின் எனும் வார்த்தைக்கு பதிலாக ராஷ்டிரபதி மகோதாய் அல்லது ராஷ்டிரபதி ஜி எனும் வார்த்தை பயன்படுத்த முடிவாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் செயலகத்தில் உள்ள அரசு குறிப்புகளில் இனி இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். மேலும் ஜனாதிபதியை மாண்புமிகு அல்லது ஸ்ரீமதி என்றோ இனி அழைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முடிவுகள் மேல் நடவடிக்கைக்காக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தையும் போலீசாருக்கு ஏற்படும் சுமையையும் குறைப்பதற்காகத்தான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை கூடுமானவரை ஜனாதிபதி மாளிகையிலேயே நடத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கென்யாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டதை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்பிரிக்க நாடுகளிலேயே கென்யா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் சம்பளம் அதிகம். ஒவ்வொரு நபரும் 5.25 லட்சம் ரூபாய் மாத சம்பளமாக பெறுகிறார்கள். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் கென்யா நாடாளுமன்றத்தில் 222 இடங்களுக்கான தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்நிலையில் உறுப்பினர்களுக்கு போனஸ் அளிக்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொருவருக்கும் 60 லட்சம் ரூபாய் போனஸாக கிடைக்கும். கென்யாவில் பள்ளி ஆசிரியர்களுக்கு போதிய சம்பளம் அளிக்கப்படாததை கண்டித்து கடந்த மாதம் 3 வாரங்கள் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. இதேபோன்று சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் சம்பளம் அளிக்கப்படுவதில்லை. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போனஸ் அளிக்கும் திட்டம் மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனை கண்டித்து ஏராளமான மக்கள் நைரோபி நகரில் ஜனாதிபதி மாளிகைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் தொழில்நுட்ப குழு தலைவராக இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அனில் கும்ப்ளே தேர்வாகியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் தலைவர் கிளைவ் லாய்ட் சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் தொழில்நுட்ப குழு தலைவராக தற்போது உள்ளார். இருப்பினும் அவரது பதவிக்காலம் விரைவில் முடிவடைகிற நிலையில் ஐசிசியின் அடுத்த தொழில்நுட்ப குழு தலைவராக கும்ப்ளே நியமிக்கப்படுகிறார். இலங்கையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐசிசியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஐசிசி தொழில்நுட்ப குழு தலைவர் பதவியை பெறும் 2வது இந்தியர் என்ற பெருமையை கும்ப்ளே பெறுகிறார். இதற்கு முன்பு கவாஸ்கர் இந்த பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனில் கும்ப்ளே கடந்த 2008ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். தனது ஓய்விற்கு பின்னர் கிரிக்கெட் வளர்ச்சியில் தொடர்ந்து உழைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விலங்குகளை வைத்து படப்பிடிப்பு நடத்தியதால் 2ஆம் உலகம் படத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. செல்வராகவன் இயக்கத்தில் ஆர்யா அனுஷ்கா நடிக்கும் படம் 2ஆம் உலகம். இப்படத்தின் 90% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. இந்நிலையில் படத்திற்கு திடீர் என விலங்குகள் நல வாரியம் மூலம் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தில் வேட்டைக்காரன் வேடத்தில் ஆர்யா நடிக்கிறார். சில காட்சிகளை காட்டுப்பகுதிகளில் விலங்குகளை வைத்து செல்வராகவன் படமாக்கியுள்ளார். படத்தில் பயன்படுத்திய சில விலங்குகளுக்கு மட்டும் அனுமதி பெற்றதாகவும் சில விலங்குகளுக்கு அனுமதி பெறாமல் படப்பிடிப்பு நடத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்து விலங்குகள் நல வாரியம் படக்குழுவிடம் விளக்கம் கேட்டிருப்பதாகவும் பட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விலங்குகளை கொடுமைப்படுத்துவது போல் காட்சிகள் இடம்பெற்றால் சென்சாரில் படத்திற்கு அனுமதி கிடைக்காது. படத்திலிருந்து அக்காட்சிகளை நீக்கிய பின்பே அனுமதி கிடைக்கும். அத்துடன் விலங்குகள் நல வாரியத்தில் குறிப்பிட்ட விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற மருத்துவ சான்றிதழை வழங்க வேண்டும். 2ஆம் உலகம் படத்தில் டிசம்பரில் திரையிட திட்டமிட்டிருந்தார்கள். இந்நிலையில் படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் படக்குழு அதிர்ச்சியில் உள்ளது. இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசாலுகாஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2935 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 64 ரூபாய் 50 காசுகள்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கவி பேரரசர் வைரமுத்து பங்கேற்கும் 3ஆம் உலகப்போர் நூல் அறிமுக விழா வெள்ளிக்கிழமை மாலை கோலாகல துவக்கம். வெடிகுண்டு வீச்சில் பார்வையிழந்த காவலருக்கு அரசு உதவி செய்யவில்லை. வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் குற்றச்சாட்டு. புதுவை மாநில திமுக அமைப்பாளராக MAS சுப்பிரமணியன் தேர்வு. அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அறிவித்தார். ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு ஃபேக்ஸ் அனுப்பும் போராட்டம் நவம்பர் 1ஆம் தேதி அரசு விடுமுறை நாளாக வலியுறுத்தல். வெவ்வேறு மொழி சமூகத்தினருக்கு மொழி கற்பித்தல் தொடர்பான 2 நாள் கருத்தரங்கு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தியது. குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக்களை வாய்க்காலில் போடாதவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதிகாரிகளுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவு. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.